எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காவல் நண்பன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார்ட்டையும் நிறைய நாளாக நிறைவேற்றி வந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் ஆகிருக்கு. என்ன ஜியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸை பற்றியான ஜியோ தான் பாஸ் ஆகிருக்கு. எப்போ பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 18/8/2025 நேற்று தான் வந்து ஜியோ பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து 100% வந்து ஓப்பன் கேட்டகரி, அந்த ஓப்பன் கேண்டிடேட்டு கூடயே எழுதுகிற மாதிரி தான் அவங்க விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் 100 மார்க்குக்கு நடக்கும். அதில் 40 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு காமன் எக்ஸாம் 70 மார்க்குக்கு நடக்கும். அதில் ஜென்ரல் நாலேஜ் வந்து 40 மார்க்கு, சைக்காலஜி 30 மார்க்காகவும் பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் வந்திங்கன்னா சேம் அதே மாதிரி 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில், இல்லை 400 மீட்டர் இல்லை 2 நிமிஷத்தில் அந்த மாதிரி ஓடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாங் ஜம்ப்பு 100 மீட்டர் இது எல்லாமே சேம், ரோப் கிளிம்பிங் இது எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேட்டாவோட சிலபஸை சேஞ்ச் பண்ணி அப்படியே ஓப்பன் கேண்டிடேட்டோட எழுதுகிற மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். இன்னும் ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கேட்டிருந்தீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டேட்டோடு கொடுத்துருக்காங்க. COVID-19 ரிலாக்ஸேஷன் டில் 12/9/2016 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிக்கு உங்கள் காவல் நண்பன். நன்றி.